ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படின்னா தேர்வு சீர்திருத்தம் புதிய குழு அமைப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் எஜுகேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ நீட் எக்ஸாம், நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதில் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த வினாத்தாள் கசி வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்காக இதை என்ன பண்ண போறாங்கன்னா சீர்திருத்தம் பண்ண போறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நீலகேணி தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைத்திருக்காங்க. இதில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ முன்னாள் தலைவர் எஸ் சோமநாத், புலனாய்வுத்துறை முன்னாள் இயக்குனர் தபன் குமார் டேகா, சென்னை ஐஐடி இயக்குனர் ராமகோடி, அதே மாதிரி கல்வித்துறை முன்னாள் செயலர் அனிதா கர்வால், தளவாடங்கள் நிர்வாகத்துறை நிபுணர் அம்ருத்லால் மீனா. ஸோ அவங்க எல்லாம் இந்த அமைப்பில் வந்து இருக்காங்க. இல்லை என்ன பண்ண போறாங்கன்னா இன்னும் தொழில்நுட்ப ரீதியில் எப்படி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக என்ன பண்ணலாம், அதே மாதிரி கட்டமைப்பு ரீதியிலான திருத்தங்கள், வலுவான வெளிப்படையான தேர்வு அமைப்பு முறை, இது எல்லாமே இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தன் நீலகேணி அப்படிங்கிறவர் நமக்கு வந்து ஆதார் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆதாரை நடைமுறைப்படுத்துவதற்காக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன், ஸோ யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஏஜென்சியை நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க 2016ஆம் ஆண்டு. ஸோ இதில் அந்த மக்களுக்கு எல்லாமே அந்த ஆதார் கிடைக்கும் பொருட்டு இதில் முக்கிய பணியாற்றியவர் பார்த்தீங்க அப்படின்னா நந்தன் நீலகேணி. உலகின் மிகப்பெரிய பயோமெட்ரிக் அடையாள அட்டை திட்டம் ஆதார் திட்டத்தின் வெற்றிகரமான அமலாக்கத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றியவர் தான் நந்தன் நீலகேணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றார் மீராபாய் சானு. ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 3வது தங்க பதக்கம் வந்து மீராபாய் சானு அவர்கள் வென்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2022ஆம் ஆண்டு பழு தூக்குதல் வந்து தங்கம் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி 48 கிலோ எடை பிரிவில் மீராபாய் சானு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 190 கிலோ எடையில வந்து மறுபடியும் 3வது முறையாக அவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7வது மாநில நிதி ஆணைய அறிக்கை டிசம்பர் 31 வரை அவகாசம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 குவாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ்ல வந்து கவர் ஆகும். ஸோ உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி சூழலை ஆய்வு செய்த அறிக்கை தாக்கல் செய்வதற்காக நமக்கு முதலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரெகக்னிஷன், 73வது சட்ட திருத்தம் 1992 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பகுதி 9 ஆர்டிகல் 243 இருந்து 243O வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல ஆர்டிகல் 243I சொல்லக்கூடியது என்னன்னா எல்லா ஸ்டேட்ஸும் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு நார்மலாக சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். ஸோ அவங்க வந்து வரக்கூடிய அந்த டாக்ஸஸ் எல்லாம் மாநிலங்களுக்கு எப்படி பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்க்கு வந்து எப்படி அதிகார பகிர்வு எத்தனை % கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாநில நிதி ஆணையம். ஸோ இது வந்து நமக்கு இப்போ 7வது நிதி ஆணையம் வந்து போட்டிருக்காங்க. இதற்கான காலம் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 2027 2031 வரைக்கும் அந்த நடைமுறையில் இருக்கும். ஸோ மாநில அரசின் வரி வருவாய், கட்டணங்கள் மற்றும் சுங்க கட்டணங்கள், கிராம ஊராட்சிகள், பேரூராட்சி, நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளின் சொந்த வருவாயை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ 6வது நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு ஸோ இவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் 2022 2027 வரைக்கும் செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இது செல்லுபடியாகக்கூடிய அந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2027 ஏப்ரல் 1 முதல் 2032 மார்ச் 31 வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தென் மண்டல கவுன்சில் தமிழக பிரதிநிதிகளாக அமைச்சர்கள் நிர்மல்குமார் ராஜ்மோகன் நியமனம். ஸோ இந்த டாபிக் குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு 1956ஆம் ஆண்டு
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து மொழிகள் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான். ஸோ இதன் அடிப்படையில் நமக்கு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாநிலங்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தின்படி நமக்கு சோனல் கவுன்சில் வந்து ஸோ கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மொத்தம் நமக்கு 5 சோனல் வரும். ஒன்று வந்து சதர்ன், அதுக்கப்புறமா நார்த்தன், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல். ஸோ இந்த எல்லா சோனல் கவுன்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் தான் சேர்மேனாக இருப்பாங்க. இது தவிர இப்போ நமக்கு சதர்ன் நம்ம ஸ்டேட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதர்ன் கவுன்சிலில் இதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் வந்து இதில் மெம்பராக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் இந்த ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு 2 மினிஸ்டர்ஸை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து CDR நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த கவுன்சிலில் வந்து இடம் பெற்றிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டரும் இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஸோ அந்த சோனல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேஷனை ஏற்படுத்துவதற்காக தான் இது 1956 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பளு தூக்குதலில் பலம், ஒரே நாளில் 2 பதக்கம், மீராபாய்க்கு தங்கம், ரிஷிகாந்துக்கு வெள்ளி. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய கிளாஸ்கோவில் வந்து நடைபெற்றிருக்கு. இதில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தங்கம் ப்ளஸ் வெள்ளி வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து 23வது நடைபெறக்கூடிய காமன்வெல்த் போட்டிகள். இதில் பளு தூக்குதலில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கமும், அதே மாதிரி ரிஷிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்காங்க.